Hi friends, இன்னைக்கு நாம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம முன்னாடி நிற்கிற Eken h9r ஆக்ஷன் கேமராவோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இது ஒரு 4K ஆக்ஷன் கேமரா. ஸோ நம்ம சேனலோட ஒரு நெக்ஸ்ட் அப்டேட் தான் இது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன். வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4Kயில் 30 ஃப்ரேம் வரை எடுக்கலாம், 2.7Kயில் 30 ஃப்ரேம் வரை எடுக்கலாம், அது 180pயில் 60 ஃப்ரேம், அதுவும் 30 ஃப்ரேம் வரை எடுக்கலாம், அது 720pயிலே 120 ஃப்ரேம் பர் செகண்ட் வரை எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து கேமரா அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ண பாக்ஸ்க்குள்ள இப்படி தான் இருக்கும் கேமரா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுப்போம். 2 பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுப்போம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறோம். ஸோ கேமரா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த டூப்ளேட் எடுப்போம். எஸ், இதுதான் நம்மளோட கேமரா. வாட்டர் ப்ரூஃபிங் கேஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி வச்சுட்டு இப்போ அடுத்த பாக்ஸ் எடுப்போம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பாக்ஸு. ஸோ இதோட ஆக்சசரிஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓப்பன் பண்ணி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவுக்கு வந்து இவ்வளோ ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாம். 2 ஜேகு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்வுடர் மவுண்ட், இன்னொன்று ஃப்ளாட் மவுண்ட் ஹெல்மெட்டில் வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேஸ் மாதிரி ஒன்று. ஸோ இது ஒரு டெம்பர் கிளாஸ் போல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராப் இருக்குது, அப்புறம் ஒரு ரிமோட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ நம்ம பைக்கில் ஏதாச்சும் மாட்டுறோன்னா அதில் ஹேண்டில் பாரில் வைக்கிற ஹோல்டர் இருக்குது. ஸோ இப்படி எக்கச்சக்க ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கேமரா. ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா மோட் பட்டன் இருக்குது, இது ஆன் பட்டன் கூட. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஸோ அப்புறம் ஒரு சார்ஜ் வைக்கும்போது இந்த லைட் எரியும். ஸோ இது வந்து லென்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா HDMI சப்போர்ட்டு, அப்புறம் SD கார்டுக்குள்ள ஸ்லாட்டு, அப்புறம் சார்ஜிங் கேபிள், ஒரு USB கேபிள் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா 2 இன்ச் டிஸ்பிளே. ஸோ சைடில் வந்து கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மைக் இருக்குது. ஸோ இதுதான் மைக்கு. ஸோ இங்கே கீழே சின்ன ஒரு ஸ்பீக்கர் வர இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போடக்கூடிய இடம். ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கேமரா. ஸோ நம்ம ஆன் பண்ணதை பார்த்திங்கன்னா வீடியோ இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு 180p 60 ஃப்ரேம் பர் செகண்ட் அதில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டி வந்துட்டு இந்த கேமராவில் வந்துட்டு அதுதான் 180p 60 ஃப்ரேமில் தான் இந்த கேமராவோட நல்ல குவாலிட்டியான வீடியோ நமக்கு எடுக்க முடியும். ஸோ இது கூட வந்து ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளோடு, இன்னொன்று வீடியோ எடுக்கிறதுக்குள்ளோடு. இதை நம்ம கையில் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கையில் கட்டிட்டு நம்ம ரன்னிங்கில் போகும்போது வீடியோ எடுக்கணும்னா இந்த பட்டன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வீடியோ. ஸோ இப்போ வீடியோவில் தான் இருக்குது. ஆன் பண்ணி பார்ப்போம் ரெக்கார்ட் ஆகுதான்னு. எஸ், இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா நீங்களே பார்க்கலாம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணுன்னாலும் அதை திருப்பி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போகும்போது சும்மா கேமராவில் ஆன் பண்ணணும் கிடையாது. ஸோ இதை கையில் கட்டிட்டு போனோன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஆக்ஷன் கேமரா எல்லாம் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ரைட் போய்ட்டு வரலாம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ நான் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், Axor Venomous. ஸோ அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ பார்க்க விரும்பினீங்கன்னா கீழே போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 180p 60 ஃப்ரேம் per second. ஸோ இந்த கேமராவோட பெஸ்ட்டான வீடியோ குவாலிட்டி அதுதான். 4K இருக்கான 4Kலாம் அந்த அளவு கிளியரில் 30 ஃப்ரேம் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் 180p 60 ஃப்ரேம் per second போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக வீடியோ எடுக்க முடியும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மோடு எதுவும் கொடுக்கல. ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்டெபிலைசேஷன் மோடு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷேக் இருக்குது நம்ம ரன்னிங்கில் போய்ட்டுருக்கும்போது. ஒரு 70-80 km ஸ்பீடில் இந்த கேமராவோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஆஃப் ரோடில் நம்ம கேமராவோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல் மைக்கேஜ் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு 40 கிலோமீட்டர் பேசியிருக்கோம். இன்டர்னல் மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எவ்வளோ நான் நார்மலாக தான் பேசிட்டு ரொம்ப சவுண்டாக தான் பேசல. நான் நார்மலாக பேசும்போது தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இன்டர்னல் ஆடியோவோட குவாலிட்டி எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நைட்டில் ஒரு 8 o'clock எடுத்த வீடியோ. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் R15 ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இதையும் பார்த்து வந்து R15 V3 ஹெட்லைட் விசிபிலிட்டி இது இவ்வளோ தான்.